ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் திருச்சிக்கு போறோங்க. எங்க வீட்டுக்காரரு வந்து 3, 4 நாளா சொல்லிட்டு இருந்தாரு, லீவுக்கு கிளம்பி வான்னு. பாப்பாவுக்கும் 2 நாள் லீவ் விட்டாங்க. சரி திருச்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு கார்லேயே போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா சமைக்கவோ, மளிகை ஜாமான் கொட்டி வைக்கவோ எந்த பாத்திரமுமே இல்லை. சரி பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹோல்சேல் கடையில் போயிட்டு மளிகை ஜாமான், பாத்திரம் கொஞ்சம் எல்லாம் சமைக்கிறதுக்கு வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் மளிகை ஜாமாவும் பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் போய் மளிகை ஜாமாவுமே கொட்டி வைக்கிறதுக்கு வாங்கிட்டேன். இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து ரூ. 650, நல்லா திக்காக இருந்தது. சரி இது ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நம்ம வாங்கி வச்சிட்டோம்னாக்கா, அவர் வந்து ஏதோ ஒன்று உருளைக்கிழங்கோ இல்லைன்னா ஏதோ ஒன்று பொரியல் பண்ணிவிட்டு சாதம் வடித்து ஒரு தயிர் இல்லை ரசம் ஏதாவது சிம்பிளாக வச்சு சாப்பிட்டுக்குவார். ஏன்னா 3 நேரமும் ஹோட்டலில் சாப்பிட்டாக்க உடம்பு வந்து வீணாக போயிடும் இல்லைங்களா? அதனால் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ சமைச்சிருவார். அதனால் இந்த பாருங்கள், மளிகை ஜாமான்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு மளிகை ஜாமான் தனியாக வாங்கிட்டு வந்துட்டேன். அதை கொட்டி வைக்கிற டப்பாவும் தனியாக வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் பாதி கொட்டி வச்சிட்ருக்கேன். இது பாருங்கள், கிலோவாக சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுருக்கிறாரு. உடம்பு குறைக்கிறதுக்கும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இதுவுமே வாங்கி வச்சுருக்கிறாரு. சரி வாக்கிங் போகிறாங்க, இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதில்லன்ட்டு கொஞ்சமாக ஒரு டப்பாவில் கொட்டிட்டு மீதி எடுத்துக்கிட்டேன். எல்லா மளிகை ஜாமாவும் கொட்டி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்காக இந்த டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃபேனில் உட்கார்றதுக்கு இந்த மாதிரி டேபிள் மாதிரி வாங்குவோன்னு சொல்லிட்டு, இது ஒரு சேர் வந்து ரூ. 350, அது வந்து ரூ. 1500 அந்த ரவுண்டு டேபிள் வாங்கி வச்சிட்டாரு. அப்புறம் ஏசியுமே வாங்கிட்டோங்க. ஏன்னா வெயில், சரியான வெயில், பயங்கர வெயில். அதனால் ஏசியுமே வாங்கியாச்சு. துணியெல்லாம் துவைச்சாச்சு. துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன் ஒரு ட்ரிப்பு. அப்புறம் இன்னுமே துணி இருக்குது, எல்லாம் ஊற வச்சுருக்கேன். கிச்சன்லாம் ஓரளவு எடுத்து சமைச்சி வச்சுட்டு மளிகை ஜாமான்லாம் கொட்டி பாத்திரம்லாம் விளக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி துணியுமே நல்லா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி துவைச்சி போட்டேன். செகண்ட் டைமும் ஊற வச்சாச்சு. இப்போ அதையுமே துவைச்சி மடித்து வச்சிட்டோம்னாக்கா நமக்கு வேலை கொஞ்சம் முடிஞ்சுது வந்ததுக்கு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. துணியும் ஒரு 10 நாளைக்கு போட்டுக்குவார். சமையலும் எல்லாம் பண்ணிக்குவாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு வாளியில் முறுக்கு, ஒரு வாளியில் தட்டை, ஒரு வாளியில் வந்து அதிரசம், இது மாதிரி எடுத்து வச்சிட்டேன். டைம் பாஸுக்கு வெளியில் போய் நொறுக்கு தீனி வாங்காமல் வீட்டிலையே சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் ரசமோ தயிரோ வைக்கும்போது சைடிஷாக வந்து தட்டையை வந்து சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதை இடிக்கிற கல், கொஞ்சம் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கி புதுசாக வச்சிட்டேன். தக்காளி, வெங்காயம்லாம் கொஞ்சம் வாங்கி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன். எதுவும் வெங்காயம், தக்காளியாவது வதக்கி சாப்பிட்டுக்குவார் இல்லைங்களா? அதனால் வாங்கி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து அப்படியே திருச்சியே பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டு. நேற்று கூட நியூஸில் சொன்னாங்க 102 டிகிரி வந்து ஹீட்டு இருக்குன்ட்டு. சேருமே பார்த்திங்கனாக்கா யூஸ்ஃபுல்லாக வாங்கியிருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வாங்கி வாங்கி போடுறது, அப்புறம் திரும்ப அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எடுத்துக்கிட்டு போகிறது, அப்புறம் வீட்டில் போட்டு பழசாக்குறது, இதுவே ரொட்டீன் வேலையாக இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு 2 மாதம் தானே அட்ஜஸ்ட் பண்ணி இருங்கன்னாக்க எல்லாத்தையும் வாங்கி போட்டு வைக்கிறாரு. சொன்னாலும் கேட்க மாட்டார். கீழே உட்காந்து சாப்பிட்றதா அப்படிம்பாங்க. அதனால் சரி எதுவுமே பெருசாக சரி வாங்கினா வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறது. வந்து பார்த்திங்கன்னா, பெருசாக சமையல்லாம் பண்ணலை. நாள் ஃபுல்லுமே நாங்கள் வந்த டயர்டில் அப்படியே தூங்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் உருளைக்கிழங்கு பொரித்து சூப்பராக வந்து ரசம் வச்சுட்டு போயிட்டாரு. அதை சாப்பிட்டோம். மறுநாள் சமைக்கலான்னாக்கா பார்க்கு கிளம்பிட்டோம். ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் கிளம்பியாச்சு. மறுநாள் வந்து மத்தியானமாக ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்களுக்கு அங்கே சமைக்கிறதுக்கே போனதே ஒரு 2 நாள் நல்லா சமைச்சு கொடுத்துட்டு வருவோன்னு தான் போனேன் அந்த ஐடியாவில். ஆனால் அங்கே போனாவே வீடு கூட்ட, துடைக்க, அப்புறம் பார்த்திங்கன்னா துணி துவைக்க, வெளியிலையும் கொஞ்சம் வேலை இருந்தது. மளிகை ஜாமான், அப்புறம் பொருள்லாம் வாங்குறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சதுனால என்னால் சமைக்கவே முடியல. சரி அட்லீஸ்ட் பார்க்காவது போவோம்னு சொல்லிட்டு கேகே நகர் பார்க்கு திருச்சியில் இருக்குது. அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு
ஒரு ஹாஃப் டே இது பண்ணிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி இருந்தது, எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டாச்சு. காய போட்டு மடித்து வச்சிட்டோம்னாக்கா அவர் வந்து அடுத்த வாட்டி வர வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. நல்ல காற்றுங்க, நல்ல காற்று. இந்த வெக்கையில கூட பார்த்திங்கன்னா அந்த காற்று இல்லாட்டினா இருக்கவே முடியாது. ஒரு நேரம் வந்து கொஞ்சம் ஓரளவு ஹீட்டு கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. மறுநேரம் வந்து பார்த்திங்கன்னா வெக்க காற்றா அடிக்குது, இருக்கவே முடியல, பயங்கரமாக இருந்தது. ஈவினிங் டைம் தான் கொஞ்சம் இந்த காற்றுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. மத்தியான டயத்துலலாம் அனல் காற்றா வருதுனால சாத்தியே வச்சிடுறது. இப்போ துவைச்சி வச்ச துணி எல்லாத்தையுமே மடித்து வச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம ஊருக்கு திரும்ப கிளம்புறதுக்கு எல்லாம் பேக் பண்ணிடுவோம் அப்படின்னு பேக் பண்ணிட்டேன். கிளம்புற நேரத்தில் அவங்க அப்பாவும் பொண்ணும் பாசமலர் போராட்டமாக ஆகிப்போச்சு. பாப்பாவுக்கு இங்கேருந்து அவங்க அப்பாவை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை. இல்லைனா எடுத்து வச்சாச்சு, ஸ்கூலுக்கு போகணும் இல்லைங்களா. ஓகே மக்களே, பாய்.